உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும். நீங்கள் இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் பைமோட் இ-ஷாப்பிங் என்று டைப் செய்து டவுன்லோட் செய்து பயன்படுத்தலாம். நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் 7 நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் புட்டா போடுறது, சிங்கிள் புட்டா பீடு வச்சு புட்டா போடுறது எப்படின்னு இப்போ கற்றுக்கலாம். இப்போ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கீழே நாட் மட்டும் போட்டு இழுத்துக்கிட்டோம், செயின் போட்டு இழுத்துக்கிட்டு அடுத்து இங்கே பாருங்கள், ஒரே ஒரு இந்த மாதிரி குத்தி நம்ம நூலை இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு இப்போது ஒரு பாசி எடுத்துக்கிறோம். பாசி எடுத்து நீங்கள் கரெக்டாக எப்பையும் போல் பாசியை கீழே விட்டு நீங்கள் பக்கத்தில் குத்தி செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டு அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை நல்லா எந்த அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா அந்த பாசியை சுற்றி வருமோ, நீங்கள் ஊசியிலே அதை இது பண்ணனாலும் பண்ணலாம். கொஞ்சம் சரியாக வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து பாசி சுற்றி வச்சுட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா அது நாட்டாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு புட்டாவும் தான் போட்டு காட்டியாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி 3 பாசி வச்சு 3 பீடு வச்சு நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீடு மட்டும் நீங்கள் செயின் போட்டுக்கிடணும். ஒரு பீடை மட்டும் இறக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இறக்கிட்டு பக்கத்தில் குத்தி நம்ம எடுத்துடுறோம். டைட் பண்ணிக்கிடணும் நல்லா. அதுக்கடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கிடணும். அந்த ரொம்ப பக்கத்தில் இது பண்ணாமல் கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திருப்பி 2வது பாசியை நீங்கள் இறக்கிட்டு 2வது பாசியை நம்ம குத்தும்போது கொஞ்சம் தள்ளி, இப்போ இதுன்னா இந்த இடத்துல குத்துவோம், இது இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி குத்தணும். அப்போ அந்த பாசியோட இது அமைப்பு வேறு இடத்துல நிற்கும். இந்த பாருங்கள், இப்போ இப்படி நின்றுருக்கு. இனிமேல் அடுத்து இப்போ என்ன செய்யணுன்னா, திருப்பி அடுத்து ஒரு பாசியை கோர்க்காமல் இந்த இடத்துல, இப்போ நம்ம இங்கனக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல எந்த இடத்துல முக்கோணமாக இருந்தால் வருமோ அந்த இடத்துல நம்ம குத்தி ஒரு செயின் போட்டுக்கிடணும். இப்போ ஒரு செயின் போட்டுக்கிடணும். அந்த செயின் லேசாக தெரியும். ஆனால் நீங்கள் அடுத்து இந்த மாதிரி இன்னொரு பாசி எடுத்துக்கிட்டு அடுத்து இந்த நம்ம குத்தி எடுத்த இடத்துல இருந்து இன்னொரு பாசியை இறக்கணும். இப்போ இறக்கிட்டு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா இந்த 3 இது வருதா, இது முடிகிற இடத்த நம்ம கணக்கு பண்ணி இப்போ இந்த இடத்துல நம்ம குத்தி, ஏன்னா இந்த நூல் எடுக்கிறப்ப அந்த பொசிஷன் மட்டும் மாறும் நமக்கு. இப்படி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேறு இடத்துல குத்துறதுனால பொசிஷன் கொஞ்சம் மாறும். நம்ம அந்த நூலை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தள்ளி விட்டு கரெக்டாக இந்த 3 இது பாசி இப்போ தெரியுதா. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட் பண்ண பிறகு நீங்கள் அந்த இதில் புட்டாக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி தான். என்ன
இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் இதை வந்து பெருசு பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்டை மட்டும் அந்த இழுத்த நூலை பெருசு பண்ணிக்கிட்டு இந்த 3 பாசியும் அதில் உள்ளே போயிடணும். 3 பாசியும் கரெக்டாக இங்கே பாருங்கள், 3 பாசியும் இப்போ உள்ளே போயிடுச்சா? உள்ளே போன பிறகு நீங்கள் நூலை இழுக்கணும். கொஞ்சம் தூக்கிக்கிட்டு வரும். நம்ம வந்து நல்லா டைட் பண்ணி நல்லா இழுத்துட்டிங்கன்னா இந்த 3 பாசி மட்டும்தான் இப்போ தெரியும். 3 பாசி தெரியுதா? நீங்கள் நல்லா இழுத்துறணும். கீழே இழுத்திங்கன்னா அது நாட்டாக விழுந்துடும். இப்போ இந்த பாருங்கள், 3 இது வச்சு போட்டாச்சு. சிங்கிள் போட்டாச்சு. அடுத்து இதே மாதிரி டபுள் போடுறதுனால 2 பாசியை போட்டுட்டு அதை 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் புட்டா போடுறது. நீங்கள் நல்லா போட்டு 1 மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 3 இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு நாட்டு வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி போடாமல் இப்படி போடுறதுனால ஒத்த பாசியாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நாட் போட வேண்டியதில்லை. இப்படி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு அடுத்து பக்கத்தில் நூலை வந்து அப்படி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நூல் இப்போ இங்கே முடிச்சிருக்கேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி நம்ம கொண்டு வரணுன்னா கூட இந்த நூலை இங்கனக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். இந்த நூல் வந்து இங்கே வந்துடும், இந்த பக்கம் வந்துடும் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல நம்ம போடணுன்னா ஒரு சிங்கிள் புட்டாவோ டபுள் புட்டாவோ போட்டுக்கிடலாம். இந்த இடத்துல போட்டுக்கிடலாம்.